தமிழ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். ஆமா, கரெக்டான நேரத்துல ஒரு சிக்ஸ போடுங்க வாங்க. லப்பர் பந்து நான் சொல்லி இல்ல பரவாயில்ல. வந்திருக்க பத்திரிகை ஊடகம் மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ணாத ஒரு படத்துக்கு ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். எனக்கு அது எப்படி தெரில. குணா, டைரக்டர் சக்தி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. அதுலேயும் சக்தி குணா வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல். எப்படின்னா, நான் அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து குணா ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் அவரோட ப்ராடக்ட்டு. ஏன்னா அந்த படத்தில் தான் நான் ஃபர்ஸ்ட் அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் அது நடக்கலை. பட் அந்த மீட்டிங் வந்து நான் அருண்ராஜா ஜாயின் பண்ணுறதுக்காக நடந்ததாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் குணா ஃபர்ஸ்ட் அதுக்கு. எஸ் சக்திவேல் எனக்கு நெஞ்சுக்கு நீதி டைம்லயே எனக்கு படம் பார்த்துட்டு சக்திவேல் வந்து எனக்கு ட்விட்டர்ல அப்பவே எனக்கு மெசேஜ் அனுப்பி எனக்கு ரொம்ப வாழ்த்து சொன்னாரு. அதுக்கப்புறம் நிறைய இப்போ லப்பர் பந்தா இருக்கட்டும், அப்பவுமே வந்து எனக்கு என்னென்ன ட்விட்டர்ல இப்ப நான் பெருசா அதை ஃபாலோ பண்ணாதப்போ அவர் வந்து எனக்கு என்னென்ன வாழ்த்து வருது, என்னென்ன இது வருதுங்கிறதெல்லாம் எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டு அப்புறம் அதோடைய ஷேர்லாம் பண்ணி ரொம்ப என்னுடைய வெற்றியை என்னுடைய சந்தோஷத்தை வந்து ரொம்ப அவரு எனக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நண்பர், அப்படியான ஒரு நல்ல மனுஷன். மிஸ்கின் சார் சொன்னாரு, இந்த படத்துல நேர்மையும் உண்மையும் இருந்தா அந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும், நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னாரு. நான் பார்த்துட்டேன் படம், போன வாரம் தான் பார்த்தேன், கூப்பிட்டாங்க. அவர் சொன்ன ரெண்டுமே தாண்டி சோலும் இருக்கு இந்த படத்துல. ஸோ கண்டிப்பா இந்த படம் ஜெயிக்கும், கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, அதுக்கு நானே நல்ல ரீசன். 2 மாசத்துக்கு முன்னாடி நானும் அப்படி ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ இதே பத்திரிகை இதே மக்கள் எனக்கு அந்த இதை கொடுத்தாங்க. நான் சொல்றேன், சக்திவேல், குணா, அப்புறம் எல்லா டீமும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை, நான் முன்னாடி இங்க நிக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இதுல ரொம்ப எப்படி சொல்றது, நல்ல படத்தை தாண்டி ரொம்ப என்டர்டெயினா இருக்கும். நான் அதுதான் குணா கிட்ட சொல்லுவேன். குணா நல்ல படம் ஓகே பார்த்துட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு போயிடுவாங்க, என்டர்டெயின் படம் மட்டும்தான் அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தை நான் எல்லாத்தையும் சொல்றேன். ஏன்னா ரொம்ப என்கேஜா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படமா இருந்தது. அதே மாதிரி சக்திவேல் ப்ரோ சொன்ன மாதிரி அம்மா கேரக்டர் எனக்கு ரொம்ப எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க கேரக்டரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆகட்டும் எனக்கு ரொம்ப, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு, நான் குணா கிட்ட கேட்டேன், அம்மா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க குணா அப்படின்னு சொன்னேன். ஸோ மேம் வாழ்த்துக்கள். இது எல்லாருமே நிறைய பண்ணிருக்காங்க, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் தேவைப்படாது. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க நான் சொல்றேன். ஸோ இந்த படம் அவ்வளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. டெக்னிக்கல் டீம் பாண்டிராஜ் கேமராமேன் அவரா இருக்கட்டும், ஷான் லோகேஷோடைய மிகப்பெரிய ஃபேன், முக்கியமா அவரோட ட்ரைலர் கட்டுக்கு. இப்போ இந்த ட்ரைலர் கட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஷான் லோகேஷ் மொத்த எல்லா டீமுக்கும், டெக்னிக்கல் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த படம் ஜெயிக்கும், அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வாழ்த்து சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க அதை சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, தெருக்கூத்து கலைஞர்கள் இங்க வந்து ஏதாவது சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அவர் வேற அடி வாங்கினார், நான் பக்கத்துல அங்க உட்காந்து எனக்கே அவ்வளவு வலிச்சுது, என்னால பத்திரமோன்னு பயத்திலே இருந்தேன். பட் நீங்க எப்படி தாங்குறீங்கன்னு தெரியல. சோ உங்களுக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தமிழ் ப்ரோ. நீங்க ஒரு வெற்றி பட இயக்குனர், பல விழாக்களுக்கு போக வேண்டியிருக்கும். இனிமேட்டு